வணக்கம் மக்களே, சற்றுமுன் கிடைத்த தகவல் ஒன்றை பார்க்க போகிறோம். அதிமுக வெற்றி பெறும் 20 தொகுதிகள். எடப்பாடி பழனிசாமி புதிய அறிவிப்பு. இந்த ஒரு தகவலை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம். தகவலை பார்ப்பதற்கு முன்னதாக நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்க பெல்லைக்கான ஆள் கொடுத்து வைங்க மக்களே. மறக்காமல் வீடியோக்கு ஒரு லைக்கை போட்டுடுங்க. அதாவது தற்சமயம் வரைக்கும் இருக்கக்கூடிய அதிமுகவுக்கு பெரும்பான்மையான பார்த்திங்கன்னா வாக்குகள் வந்திருக்கிறது இந்த தடவை அப்படின்னு தான் சொல்லப்படுகிறது. அதுவும் குறிப்பாக இஸ்லாமியர் வாக்குகள், சிறுபான்மைய வாக்குகள் என பல விதமான வாக்குகளை மேலும் அதிகரித்திருக்கிறது அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் என்று கூறப்படுகிறது. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்த வரைக்கும் பெரும் விதத்தில் இழந்த வாக்குகளை மீட்டெடுக்க வேண்டும் என்பதற்காக பல கட்டமாக கூட்டங்களும் மாநாட்டுகளும் பெரும்பான்மையின வாக்குகளை பெற்று ஆதரவை பெருக்கணும் அதிமுகவுக்கு என்று பலவிதமான முயற்சிகளை ஈடுபட்டு தற்பொழுது இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் அதனை கொண்டு சேர்த்திருக்கிறார் என்றும் கூறப்படுகிறது. அதிலும் மாவட்ட செயலாளர்கள் கூட்டம் நடந்தது. கிளை செயலாளர்கள், மாவட்ட செயலாளர்கள் என்று அடுத்தடுத்து இருக்கக்கூடிய செயலாளர்கள், நிர்வாகிகள் அனைவரும் எடப்பாடி பழனிசாமி அவர்களுக்கு பெரும் விதத்தில் ஆதரவை கொடுத்திருந்தார்கள் என்றும் கூறப்படுகிறது. மேலும் எடப்பாடி பழனிசாமி ஒரு குறிப்பான ஒரு இடத்தை பார்த்திங்கன்னா முன்னோட்டி இருக்கிறார். அதாவது என்னவென்றால், இந்த ஒரு நாடாளுமன்ற தேர்தலில் எந்தெந்த மாவட்ட செயலாளர்கள், கிளை செயலாளர்கள், பூத் கமிட்டிகள் சரியாக வேலை செய்யவில்லை, அதனை பார்த்திங்கன்னா எதனால் அவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா என்ன ஒரு காரணத்தினால அவர்கள் சரியாக வேலை செய்யலை, அதனை விரிவாக விசாரணை செய்து கொண்டிருக்கிறாராம் நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள், அதிமுகவின் பொதுச் செயலாளர். மேலும் இந்த ஒரு சமயத்தில் தான் அதிமுக கிட்டத்தட்ட 20 தொகுதிக்கும் மேற்பட்ட இடங்களில் வெற்றியை பெறும் அப்படின்றதும் குறிப்பாக பார்த்திங்கன்னா ஒரு சில தகவல்கள் நம்மளுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் எடப்பாடி பழனிசாமி புதிய ஒரு அறிவிப்பாக கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. அதிலும் குறிப்பாக இருக்கக்கூடிய தொகுதிகள் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நீலகிரி, கோயம்புத்தூர், நாமக்கல், தேனி, திண்டுக்கல், அதன் பிறகு இருக்கக்கூடிய வேலூர், திருவண்ணாமலை, கள்ளக்குறிச்சி, பெரம்பலூர், கரூர், திண்டுக்கல், திருச்சி, கரூர் என்று அடுத்தடுத்து இருக்கக்கூடிய விழுப்புரம், ஆரணி, அரக்கோணம், திருவாரூர், சென்னை, காஞ்சிபுரம் என்று கிட்டத்தட்ட 20க்கும் மேற்பட்ட தொகுதிகளில் வெற்றியை பதிக்கும். ராமநாதபுரம், விருதுநகர், தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், திருநெல்வேலி என்று பலவிதமான தொகுதிகள் இருந்து கொண்டிருப்பதாகவும் கூறப்படுகிறது. மேலும் நான் சொன்ன தொகுதியை சொல்லியிருக்கலாம், ஏன்னா வரிசை பட்டியலில் திரும்ப வரதுனால அதை சொல்லியிருப்பேன். அண்ட் இந்த ஒரு தொகுதியெல்லாம் குறிப்பாக நம்மளுடைய அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றியை அமைக்கும் என்று நம்மளுடைய எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தங்களுடைய மாவட்ட செயலாளர்கள் கூட்டத்தில் பார்த்திங்கன்னா தெரிவிக்கப்பட்டிருந்த நிலைமையில் அங்கே பெருமாறியான ஆதரவை பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு, அதுவும் எடப்பாடி பழனிசாமிக்கு கொடுத்திருப்பதாகவும் கூறப்படுகிறது. இதனால் கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுகவுக்கு இந்த ஒரு விஷயத்தில், அதாவது பாராளுமன்ற தேர்தலில் ஆதரவு அதிகமாக வந்திருக்கும். காரணம் என்னவென்றால், இந்த ஒரு தேர்தலில் கிட்டத்தட்ட பார்த்திங்கன்னா ஆண்களை விட பெண்களே அதிகமாக வாக்கு செலுத்தியிருக்கார்கள். அதிலும் குறிப்பாக 10 லட்சத்திற்கும் மேற்பட்டவர்கள் புதிய தலைவர்கள், அதாவது புதியதாக வாக்குகளை செலுத்தியவர்களுக்கு ஆவார்கள். அவர்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா யாருக்கு சாதகமாக பார்த்திங்கன்னா வாக்குகளை செலுத்தியிருப்பார்கள் அப்படின்ற ஒரு பேச்சுக்களும் ஒரு பக்கம் இருக்கிறதுனால கண்டிப்பாக பார்த்திங்கன்னா அதிமுக இவ்வளோ தொகுதிகளை வெல்லும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. பார்க்கலாம் என்ன நடக்கிறது என்பதனை எல்லாமே ஜூன் 4ஆம் தேதி தெரிந்துவிடும். தேர்தல் முடிவுகளில் அப்பாற்பட்டு எதுவும் இல்லை. ஸோ இப்போ வெயிட் பண்ணுங்கள், பார்க்கலாம். இதுபோன்று நீங்கள் அரசியல் சாதனைகளும் தினசரி தெரிந்து கொள்ள நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கூட இருக்க பெல்லைக்கன் ஆளில் செட் பண்ணிக்கும்போது அப்போ தான் நம்ம போகிற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் மூலமாக வரும். நன்றி, வணக்கம்.